ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் செஃப். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பராக ஒரு அசத்தலான சுவையில் பூண்டு ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஊறுகாய் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடையில் செய்கிறத விட வீட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா வாசமாக இருக்கும். இதை வந்து நீங்கள் தொக்கு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சாதத்துக்கு சாம்பார் இல்லாத போது நீங்கள் குழம்புக்கு பதிலாக பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கு இது நல்ல ஒரு டேஸ்ட்டும் வாசமும் கொடுக்கும். தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கெலாம் அவ்வளோ அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பசங்களும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் இது. எல்லாத்துக்குமே பூண்டு ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம். நான் தூளாக இல்லாமல் கட்டி பெருங்காயத்தை நல்லா உடச்சி போட்டிருக்கேன். நீங்களும் கட்டி பெருங்காயம் எடுத்துக்கோங்க, அது நல்லா டேஸ்ட்டும் வாசமும் கொடுக்கும். இதை நல்லா இந்த மாதிரி வெறுமனா வடை சட்டியில் வறுத்துக்கோங்க. தீஞ்சு போயிடாமல் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வந்தது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் நல்லா வாசம் வரும். அந்த ஸ்டேஜில் எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க நல்லா பவுடராக. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு பூண்டை உளிச்சிக்கோங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ அளவுக்குமே பூண்டு இருக்கும். நல்லா இது நாட்டு பூண்டு, நல்லா காட்டமாகவும் நல்லா வாசமும் இருக்கும். ஸோ நீங்கள் ஊறுகாய்க்கு இந்த மாதிரி நாட்டு பூண்டு யூஸ் பண்ணிங்கன்னா அது இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. நான் நல்லா ஒரு 2 கப்பு 3 கப்பு அளவுக்கு இந்த மாதிரி பூண்டு எடுத்திருக்கேன். அடுத்து தக்காளி, நான் பெரிய தக்காளியை ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் சின்னதாக மீடியம் சைஸில் இருந்துச்சுன்னா 4லேருந்து 5 எடுத்துக்கோங்க. இது ஊறுகாய்க்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நம்ம வறுத்த அந்த இதை நான் பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பூண்டை நீங்கள் மிக்சியில் நல்லா கொரப்பான பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிட வேணாம். இந்த மாதிரி பதத்துக்கு பூண்டு அங்கங்கே கொஞ்சம் முழுசாக இருக்கணும். மற்றதெல்லாம் கொஞ்சம் முக்கால் பதத்துக்கு மசிஞ்ச மாதிரி இருக்கணும். இந்த இதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நான் நல்லெண்ணெய் 5லேருந்து 6 ஸ்பூன் வரைக்கும் எடுத்திருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் ஊறுகாய் எப்பயுமே நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 2லேருந்து 3 கொத்தளவு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கணும். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட இப்போ நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன். அது நல்லா கலர் கொடுக்கும், ரெட் கலர். ஆனால் அதில் காரம் அதிகம் இருக்காது. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன். அது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வரமிளகாய் தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும் அப்படிங்கிறவங்க 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் தக்காளி நல்லா குக் ஆகிட்டு பேஸ்ட் பதத்துக்கு நமக்கு கிடைக்கும். இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக நமக்கு கிடச்சிருக்குன்னு ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பூண்டை இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கடுகு வெந்தயம் பவுடரை சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ பவுட்ரு எல்லா பக்கமுமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமே 2 எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ புளியை இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு அதில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அது வெந்து வரும்போது நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஏன்னா நாட்டு பூண்டில் காட்டு அதிகம் இருக்கும். பூண்டோட ஸ்மெல் ரொம்ப ஓவராக இருக்கும். ஸோ கொஞ்சம் புளிப்பு அதிகம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு உப்பு, காரம், டேஸ்ட்லாம் எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கெட்டியாக இருக்குன்னா பூண்டு வேகிறதுக்காக ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கணும். பூண்டு நம்ம கரண்டியில் அமுக்கும்போது அது நல்லா சாஃப்டாக மசியணும். அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வேகும்போது கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் அது வெந்து வரும்போது நமக்கு நல்லா கெட்டியாக கிடைக்கும். 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஸ்டேஜில் ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் கண்டிப்பாக சேர்க்கணும். அதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வெல்லம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. பூண்டு நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எந்த அளவுக்கு வெளியே வந்திருக்குன்னு. இப்போ நல்லா உங்களுக்கு வாசமாக இருக்கும். இந்த ஊறுகாய் நல்ல மணமாக இருக்கும். நம்ம ஹோட்டலில் கூட இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி ப்ரொசீஜரில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நீங்கள் இந்த மாதிரி பீங்காந்து இல்லைனா கண்ணாடி பட்டில் இந்த மாதிரி எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது கெட்டு போகவே கெட்டு போகாது.
பாருங்கள், அந்த இது வந்து தண்ணி மாதிரி இருக்கிறத கொஞ்சம் நேரம் சுண்ட வச்சிங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக தொக்கு பதத்துக்கு கிடச்சிரும். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக மணமான பூண்டு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இதே ப்ரொசீஜரில் நீங்கள் மற்ற எல்லா ஊறுகாயுமே செஞ்சுக்கலாம். மீண்டும் இன்னொரு நல்ல ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.